ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அன்புடன் சுதா. நாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் டிஸ்கோ பால் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு மிரர், கேப் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பால், அப்புறம் B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பால் எடுத்து அதோட கேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்டில் நான் காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் பயன்படுத்தி அதோட சென்டரில் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பி எடுத்து அதை வந்து வளைச்சி விட்டு அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் பின்னாடி சைடு திருப்பி உள்பக்கமாக அதை வந்து 2 பக்கமும் விரித்து விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஹூக்கு கழண்டு வராது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த மிரரெல்லாம் ஒட்ட போகிறோம். நான் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கேப் இல்லாமல் கூட ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஒட்டிக்கணும். அடிப்பக்கமும் ஒட்டிக்கிட்டு மேல் பக்கம் இந்த ஹேங்கிங் இன்சர்ட் பண்ண பக்கமும் மிரர் ஒட்டிக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து மிரர் ஒட்டினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மார்பிள் பவுடர் எடுத்துக்க போகிறோம். இந்த மார்பிள் பவுடரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஃபெவிகால் கொஞ்சம், அப்புறம் ஒயிட் பெயிண்ட், இதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மார்பிள் பவுடர் சேர்த்திக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நம்ம மிரர் பால் மேலே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த மிரரோட கேப்லேயே எல்லாத்துலேயுமே அந்த மாவு வந்து மார்பிள் பவுடர் வந்து படிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்து காஞ்சதுக்கப்புறம் கிளாத் எடுத்து அந்த மிரர் பால் மேலே இருக்கிற மார்பிள் பவுடரை மட்டும் லேசாக தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மிரர் பால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேங்கிங்க்கு நான் த்ரெட் எடுத்து சிசரில் கட் பண்ணி அந்த கம்பி சொருகி இருந்ததில் வந்து அதை ஹேங் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம தேவையான இடத்துல மாட்டிக்கலாம். ஆனால் ஒயிட் பெயிண்ட் இருக்கிற இடத்துல இது அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியாது. அதனால் நான் வந்து இதை பெயிண்ட்